தந்தை, மைந்தர், தூயாவியாரின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருள் நினைவு விருந்து என்பதாகும். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனம் தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அன்பானவர்களே, இந்த உலகமெங்கிலும் இயேசு கிறிஸ்து தனது பாடு மரணத்துக்கு முன்பு தனது சிலுவை மரணத்தையும் அதனால் உலகின் மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே ஏற்படும் உடன்படிக்கையையும் நினைவுறுவதற்காக திருவிருந்தை ஏற்படுத்தியதை கொண்டாடும் நாள். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள் ஒரு அரசனாக பவனி வருவதை எப்படி திட்டமிட்டு நிறைவேற்றினாரோ அப்படியே முதல் திருவிருந்தை தனது சீடருடன் கொண்டாடி அதை அவரது பாடுகளின் நினைவுகூறுதலாக நாமும் கொண்டாட கட்டளையிட்ட அந்த நிகழ்வையும் திட்டமிட்டு நிகழ்த்தினார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரையுள்ள அந்த வசனங்களை நாம் படிக்கின்ற போது, நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்கள் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி, அவர் தான் செய்த அந்த ஆயத்தத்தின்படியே முதல் திருவிருந்தை தன்னுடைய சீடரோடு கூட அவர் அங்கே கொண்டாடினார். பொதுவாக வாழ்வில் ஒரு தேசத்தில் அல்லது ஒரு சமூகத்தில் அதன் வரலாற்றில் நிகழ்ந்த சிறப்பு நிகழ்வுகளை வருடந்தோறும் நினைவு கூறுவது வழக்கம். உதாரணமாக, நமது சுதந்திர தினம், குடியரசு தினம், மே தினம் போன்றவை வரலாற்றில் வருடந்தோறும் நினைவு கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் சிலுவை பாடுகளை ஏற்று இந்த உலகின் மக்கள் பாவத்தினால் அழிந்து கொண்டிருந்த போது அவர்களை அந்த அழிவினின்று காக்கத்தக்கதாய் பாவ பரிகாரியாக அனைத்து பாவங்களையும் தன் மீது ஏற்று பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே இதை குறித்து அவர் முன்னறிவிக்கின்ற போது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் நாம் மீட்கப்பட்ட இந்த நிகழ்வு ஒரே நாளில் நடந்துவிட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த உலகின் அனைத்து மக்கள் மீதும் அவரிடத்திலே நம்பிக்கை கொள்ளுகின்ற அனைவருக்கும் உரியதாக அது மாறுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யோவான் கூறுகின்ற போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை இந்த உலகிற்கு கொண்டு வந்த இந்த நிகழ்வு திருவிருந்தின் மூலம் நினைவு கூறப்படுகின்ற போது மீட்கப்பட்ட மனிதன் கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளையும் அதனால் தான் பெற்ற மீட்பையும் அதன் மூலம் வெளிப்பட்ட அன்பையும் நினைவு கூறுகிறான். இதனால் அவன் தொடர்ந்து தன் பாவத்தில் வாழக்கூடாது என்ற உணர்வை கடவுளுடைய அன்பு அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகின்றது. எனவேதான்
திருவிருந்தை நாம் அடிக்கடி கொண்டாடுகிறோம். ஆங்கிலிக்கன் திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் இதற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வில் நாம் திருவிருந்தில் பங்கேற்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் நமது மனக்கண் முன் வர வேண்டும். அந்த பாடுகளே இன்று நான் மீட்கப்பட்டவனாய் இறைவனோடு இணைக்கப்பட்டு மீட்பின் பயணத்தில் முன்னேறி செல்ல எனக்கு வழி வகுத்திருக்கிறது என்கின்ற உணர்வு வர வேண்டும். இதை உணர்த்தும் வண்ணமாக பவுலடியார் 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா என்று திருவிருந்தில் நாம் கிறிஸ்துவுடன் இணைக்கப்படும் அனுபவத்தை குறித்து கூறுகின்றார். எனவே ஒவ்வொரு முறை திருவிருந்தில் நாம் அப்பத்தை பருகின்ற போது எனக்காக தன் உடலை உடைப்பதற்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பாடுபட்ட உடலை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்றும், திராட்சரசத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற போது எனது மீட்புக்காக எனது பாவங்களை எல்லாம் தன் மீது ஏற்று எனக்காக தனது இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பருகுகிறேன் என்றும் நாம் நினைவு கூறுவோம். அந்த நினைவுகள் தொடர்ந்து நாம் பாவத்தில் இராதபடி தூய வாழ்வில் நிலைத்திருந்து நீதி, பரிசுத்தம் என்கிற தெய்வ சாயலை உடைய புதிய மனிதர்களாக நாம் வாழ நமக்கு உதவி செய்வதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் தந்தையே, உமது திருக்குமாரனை எங்களுக்காக பலியாக தந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூறும்படி அவர் மூலமாக நீர் ஏற்படுத்தி தந்த திருவிருந்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறை நாங்கள் இந்த திருவிருந்தில் பங்கேற்கும் போதெல்லாம் அவர் பட்ட பாடுகளெல்லாம் எங்கள் பாவத்தினால் உண்டானவை என்பதை நினைவு கூர்ந்து தொடர்ந்து பாவத்திற்கு விலகவும் புதுவாழ்வில் வாழவும் துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையுடன் கேட்கிறோம் தந்தையே. ஆமேன். விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு.
ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு. மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு,